Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு கப் ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்பலாம் ரவையை வறுக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வறுத்தா போதும். நம்ம ரவையை கையில் எடுக்கும் போது சூடு நம்ம கையில் பொறுக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம எடுத்துடலாம், தனியாக வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் நான் ஒரு ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முந்திரியை இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் திராட்சையும் முந்திரியும். இப்போது முந்திரி திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சு அந்த ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வேக வைக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம இப்போ இதுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல. நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நான் 1 கப் ரவை எடுத்தேன், அதனால் நான் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதுவே ஆனால் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா கொஞ்சம் அது இலகி வரும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இலகி வந்திருக்கு. விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது அந்த சர்க்கரை எல்லாம் உருக்கி எல்லாம் ஒன்றா கலந்துக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியான நாட்டு சர்க்கரை கேசரி. உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.